أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நூல் அறிமுக நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சட்டத்தரணி தாஜ் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற விசேட அதிதிகளே, உரையாளர்களே, அழைப்பு அதிதிகளாக இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். என்னுடைய இந்த எம்ஐஎம் முஹைதீன் அரங்கிலே நண்பர் சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் அவர்களது சாட்சியமாகும் உயிர்கள் என்ற இந்த சுமார் 700 சொச்சம் பக்கங்களை கொண்ட இந்த நூல் பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்கி வைக்கின்ற பொறுப்பு எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சாட்சியமாகும் உயிர்கள் என்ற இந்த புத்தகத்தை வாசிப்பது என்பது மிகவும் இலகுவான விடயம் அல்ல. இரத்தமும் சதையும் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் அதன் வாடை வீசுகிற ஒரு புத்தகம். தாயின் கருவறைக்குள் இருந்து வளர்கின்ற குழந்தையிலிருந்து 90 வயது முதிர்ந்தவர் வரையும் கொலை செய்யப்பட்டு, நான் ஏன் கொலை செய்யப்படுகிறேன் என்ற காரணம் தெரியாமல் கொல்லப்பட்ட அநியாயத்தினதும் அக்கிரமத்தினதும் கொடூரத்தினதும் வரலாற்றின் சாட்சியங்களை பதிந்து வைத்திருக்கின்ற ஒரு நூல் என்னுடைய கையிலே தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மிகவும் கனத்த இதயத்தோடும் மிகவும் கடுமையான உணர்வெழுச்சியோடும் நாம் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்ற மிக கடுமையான வெறுப்புணர்வு கொண்ட கேள்விகளோடும் தான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்க கிடைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எனக்கு முன்னர் உரையாற்றி சென்ற சட்டத்தரணி பஹீஜ் அவர்களுடைய உரை எனக்கு பின்னர் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால், இந்த அரங்கினுடைய தொடக்கம், இங்கு போடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் மிக கவனமாக இணைக்கப்பட்டு இறுதியாக அது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கின்ற அந்த புத்தகத்தோடு போய் நிறைவு பெற்றிருக்கும். இருந்தாலும் தோழர் பஹீஜ் இடையிலே தலைவர் அஷ்ரஃபுடைய மரணம் தொடர்பான மிக முக்கியமான பல விடயங்களை முன்வைத்த போது தோழர் ஃபௌசருடைய ஒரு கருத்தையும் தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அத்தாவுல்லா அவர்களுடைய கருத்தையும் இந்த மேடையிலே சமர்ப்பித்தார். அங்கிருந்து நான் இந்த சாட்சியமாகும் உயிர்கள் என்கிற இந்த நூலின் விமர்சனத்தை அல்லது அறிமுகத்தை தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தோழர் ஃபௌசர் சொல்லி இருப்பது போன்று மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு சர்வதேச நீண்ட நிகழ்ச்சி நிரலின் ஒரு அங்கம் என்பதனை நாம் எவருமே சந்தேகப்படக்கூடாது. அதை உறுதியாக நம்புவதற்கான 1000 ஆதாரங்கள் வரலாற்று நீட்சியிலே நம்மிடம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த புத்தகத்தை மிக கவனமாக வாசித்தால் அந்த முடிவுக்கு வருவது எந்த வகையிலுமே நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மிகவும் வளம் மிக்க ஒரு தேசத்தில் இறைவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இலங்கை தீவு அத்துணை வளங்களையும் கொண்ட ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலப்பிரதேசத்திற்குள்ளே இறைவன் நம்மை வாழ வைத்ததன் விளைவு இந்த நாட்டினுடைய வளங்களை நாம் பயன்படுத்தி ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக
இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற சூழ்நிலையிலிருந்து எங்களை திசை திருப்பி சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்கு இந்த நாட்டினை எப்படியாவது எப்பொழுதுமே மோதல் நிலை கொண்ட ஒரு கொதி நிலையில் உள்ள ஒரு நாடாக இதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் குறியாகவே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சுதந்திரத்தின் பின்னர் தமிழர்களும் முஸ்லிம்களும் வடக்கிலும் கிழக்கிலும் எப்போதும் அவர்கள் இணைந்து விடக்கூடாது என்பதில் அந்த சர்வதேச சக்திகள் மிக குறியாக செயற்பட்டு வந்திருக்கின்றன. அதற்கான பல அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் சர்ஜூன் ஜமால்தீன் இந்த தேடலுக்கூடாக இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். எனவேதான் 1970 போது இந்த நாட்டிலே தமிழ் சமூகத்தின் மீது சிங்கள சமூகமும் சிங்கள இனவாத அரசியல் சக்திகளும் மிக கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கின்றன. தமிழ் இளைஞர்கள் தங்களது அரசியல் தலைமைத்துவங்களினுடைய சாத்வீக வழிமுறைகளின் மீது நம்பிக்கை இழந்து ஆயுத போராட்ட வழிமுறை மாத்திரம்தான் தீர்வு என்று ஆயுதத்திற்குள் செல்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் கிழக்கில், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் தமிழர்களோடான இணக்கப்பாட்டு அரசியலை எப்படி செய்ய முடியும் என்று சிந்திக்கின்றார்கள். தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த கோஷத்துக்குள் முன்னர் பேசிய தலைவர் அஷ்ரப் அவர்களும் தந்தை செல்வாவோடு இணைந்து ஒன்றிணைந்து ஒரு இணக்கப்பாடான அரசியலை செய்ய முடியுமா என்று களத்திலே குதித்து செயற்படுகின்றார். பல தேர்தல்களை எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் சர்வதேச அரசியல் சக்திகளிலும் சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிரலிலும் மிக கவனமாக இருந்தவர்கள் தமிழர்களதும் முஸ்லிம்களதும் இணைவு என்பது இந்த நாட்டிலும் இந்த பிரதேசத்திலும் தங்களது நலன்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்கள் அன்றே கணித்திருந்தார்கள். எனவேதான் தமிழ் ஆயுத குழுக்களை மிக கவனமாக முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புகின்ற அந்த பணியிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம்களின் மீது மிக மோசமான அடக்குமுறையையும் கொலைகளையும் வன்முறைகளையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். அது முஸ்லிம் இளைஞர்களை மிகவும் கடுமையாக ஆத்திரமூட்டியது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பிரதேசங்களின் இளைஞர்கள் கொதித்தெழுகின்ற போதுதான் மறைந்த தலைவர் MHM அஷ்ரப் போன்றவர்கள் முஸ்லிம் இளைஞர்களை மீண்டும் ஒரு ஆயுத போராட்ட வழிமுறைக்கு இந்த நாட்டிலே தள்ளிவிடுவதற்கான சூழலுக்கு இடமளிப்பதா அல்லது நமக்கான ஒரு தனியான அரசியல் வழிமுறை ஒன்றை பற்றி சிந்திப்பதா என்று அரசியல் வழிமுறை கூடாக முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை போராட்ட அரசியலை பற்றி சிந்தித்தார்கள். இந்த சூழ்நிலை 1987 மாகாண சபை தேர்தல் வருகிற போது இணைந்த வடகிழக்கு தொடர்பிலான தீர்மானம் வருகிற போது தலைவர் அஷ்ரபையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸையும் மிகவும் இறுக்கமான பல தீர்மானங்களோடு களத்தில் அரசியல் செய்வதற்கு தூண்டியது. ஆனாலும் அயல் நாட்டின் அழுத்தமும் அயல் நாட்டினது அரசியல் நலன்களும் இணைந்த வடகிழக்குக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடன்பாடு காணாத விடத்து தாங்கள் தோற்று போய்விடுவோம் என்றதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து இணைந்த வடகிழக்கிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒரு பங்காளி அரசியல் சக்தியாக மாற்றுவதிலே அவர்கள் மிகவும் கங்கணத்தோடு செயற்பட்டார்கள். முஸ்லிம் அரசியல் படிப்படியாக முஸ்லிம் சமூகத்தில் வெற்றி கொள்ள தொடங்குகிற போதுதான் தாங்கள் முஸ்லிம் இளைஞர்களின் கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து ஒரு ஆயுத போராட்ட முஸ்லிம் இயக்கங்களை தோற்றுவிப்பதில் தோல்வி கண்டு போன அந்த காயங்களில் இருந்து அல்லது அந்த தோல்வியில் இருந்து அவர்கள் விடுபடாது எப்படி முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே துணை ஆயுத குழுக்களை அல்லது அரசாங்கத்தின் ஆதரவோடு முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே முஸ்லிம் சமூகத்தின் பெயர்களை பயன்படுத்திய ஆயுத குழுக்களை வைத்துக் கொண்டு இந்த முரண்பாட்டை மிக கவனமாக பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அதன் விளைவு முஸ்லிம் இளைஞர்கள் பலரும் முஸ்லிம் ஊர்காவல் படை, ராசி குழு, முனாஸ் குழு என்கின்ற இந்த பெயர்களில் துணை ஆயுத குழுக்கள் முஸ்லிம் பெயர்களிலே இந்த பிரதேசத்திலே செயற்பட தொடங்குகிறது. தமிழ் மக்களும்
தங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஆயுதம் தூக்கிவிட்டார்கள், எனவே நாங்களும் அவர்களோடு போராட வேண்டும் என்ற அந்த ஒரு முரண்பாட்டு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு அந்த முரண்பாட்டு நிலை பரஸ்பரம் சந்தேகமாக மாறி அது வலுப்பெற்று இதற்கு மேல் இவர்களுடைய வாழ்விடங்களில் இருந்து இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும், இவர்கள் இந்த பிரதேசங்களிலே வாழ்வதே எங்களுக்கு அச்சுறுத்தலானது என்ற மனோநிலைக்கு கொண்டு வந்து பல்வேறு கிராமங்கள் இரவோடிரவாக இடம்பெயர்வு செய்யப்பட்டன, பல வந்த வெளியேற்றத்திற்குட்படுத்தப்பட்டன. 1990 ஆண்டு அக்டோபர் மாதம் அது வடக்கிலே மிக கடுமையான ஒரு இன சுத்திகரிப்பாக மாற்றம் பெற்ற வரலாறுகள் அத்தனையும் நமக்கு தெரியும். இது எல்லாவற்றுக்கும் பின்னால் மிக கவனமான ஒரு மறைகரம் இருக்கிறது. அந்த மறைகரம் பற்றி சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு, ஆய்வு செய்வதற்கு, அதனை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயங்களை வகுப்பதற்கு நமது முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் தவறி இருக்கின்றார்கள். அந்த வரலாற்று தவறை முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் ஏற்றுத்தானாக வேண்டும். அதன் விளைவுதான் அந்த அரசியலை வழிநடாத்திய தலைவனையே நாங்கள் இன்று பலி கொடுத்து விட்டு அந்த தலைவன் எப்படி பலியெடுக்கப்பட்டான் என்ற அறிக்கையை தாருங்கள் என்று கெஞ்சுகின்ற கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு இன்றை நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் யாரையும் காயப்படுத்துவதற்காக இவைகளை பேசவில்லை. ஏனென்றால் வரலாறு நெடுகிலும் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை வெறும் உணர்வுபூர்வமாக பார்ப்பதை விட சாதாரண மக்கள் அதனை உணர்வுபூர்வமாக பார்ப்பார்கள், சாமானியர்கள் நிகழ்வுகளாக அதனை கதைப்பார்கள். ஆனால் தலைவர்கள் அதன் ஆழ அகலங்களை, அதன் வீச்சை, அதற்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரலை, மறைகரங்களை துல்லியமாக கண்டுபிடிக்கின்ற திறமை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் இல்லாத போது அந்த சமூகம் வரலாற்றில் பல்வேறு தோல்விகளை அது சந்திக்கும், பல்வேறு அநியாயங்களை அது சந்திக்கும், பல்வேறு இடப்பெயர்வுகளை சந்திக்கும். இறுதியாக அது இன அழிப்பிலூடாக வரலாற்றிலே இல்லாதொழிக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக அது மாறிவிடும். எனவேதான் அந்த வரலாற்று ஒரு மோசமான நிகழ்வு முஸ்லிம் சமூகத்திற்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைய இந்த சூழலில் சர்ஜூன் ஜமால்தீன் போன்ற இளைஞர்கள், ஆய்வாளர்கள் இன்று சமூகத்திலே இந்த காத்திரமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் அந்நியோன்யமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவுமே ஐக்கியப்பட்டு வாழ்ந்த தமிழ் முஸ்லிம் உறவை, முஸ்லிம் சிங்கள உறவை சீர்குலைத்தது யார்? ஏன் சீர்குலைத்தார்கள்? இதற்கு பின்னால் யார் செயற்பட்டார்கள், செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த புத்தகம் சில இயக்கங்களுடைய பெயரை சொல்கிறது, சில தனிநபர்களுடைய பெயர்களை சொல்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான். எப்படி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று வருகின்ற போது ஜஹ்ரான் என்கிற ஒருவருடைய பெயரை பயன்படுத்துகின்றோமோ, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் குறித்து இன்னும் முஸ்லிம் சமூகம் ஆழமாக பேசவில்லை. எப்படி அரசியல் காரணங்களுக்காக, இனக்காரணங்களுக்காக, இனமைய அரசியலுக்காக இனப்படுகொலைகள் நடந்ததோ, அது 2009 ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நாட்டிலே ஒரு புதிய எதிரி தேவைப்பட்ட போது அது சமய மார்க்க முரண்பாட்டின் அடிப்படையிலான ஒரு புதிய இன்னும் ஒரு கோணத்திலே ஜஹ்ரான் என்கிற அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்கிற அல்லது இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த நாட்டிற்குள்ளே கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் எப்பொழுது அடித்தளமிட்டார்கள் என்றால், சர்ஜூன் ஜமால்தீனுடைய இந்த நூலில் மிக தெளிவான ஒரு ஆதாரம் அதற்கு இருக்கிறது. அதனை நான் இங்கு குறிப்பிடுவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தின் 432வது பக்கத்திலே வாக்குமூலம் உண்டு, அதனுடைய தலைப்பு புலி அருணாவையும் புலி நசீரையும் நான் தான் சுட்டேன் என்று முஸ்லிம் ஊர்காவல் படையினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பாத்துஷா என்பவருடைய நேர்காணலை பதிவு செய்திருக்கின்றார். அவர் இங்கு குறிப்பிடுகின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார்.
எங்களை நாங்கள் ஊர்காவல் படையினராக காத்தான்குடிக்குள் ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்த போது காத்தான்குடியில் இருந்த முஸ்லிம் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் எங்களை கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்கள் விமர்சிக்கின்ற போது சொன்ன ஒரு முக்கியமான விடயம்தான், இவர்கள் இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி நிரலின் கீழ் இந்த பிரதேசத்திற்குள்ளே ஆயுதங்களை கொண்டு வந்து இளைஞர்களை ஆயுத போராட்டத்தின் பால் தூண்டுகின்ற பணியினை செய்கின்றார்கள் என்று அவர்களை நாங்கள் மிக கவனமாக கையாண்டோம் என்று இந்த புத்தகத்திலே பாத்துஷா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் அப்போது இருந்த பள்ளிவாயல் மரைக்காயார்மார், பள்ளிவாயல் நிர்வாகிகள் என்பவர்கள் இந்த முஸ்லிம் ஊர்காவல் படை என்ற இந்த விடயத்திலே சற்று அவதானமாக செயற்பட்டார்கள். இந்த முஸ்லிம் ஊர்காவல் படை என்பது எங்களுடைய பிரதேசங்களை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு தேவையாக இருந்த போதிலும், ஆனால் அவர்களின் கைகளில் கொடுக்கப்படுகின்ற அந்த ஆயுதமும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றவர்களும் மிகவும் ஆபத்தானவர்கள் என்ற பார்வையை முஸ்லிம் சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்துதான் ஊர்காவற்படைக்கும் பள்ளிவாயல் சமூக தலைமைகளுக்கும் இடையிலே முரண்பாடு தோன்றியது. பல பள்ளிவாயல் தலைவர்களை ஊர்காவல் படை வீரர்கள் பள்ளிவாயல் சுவர்களிலேயே, பள்ளிவாயல் தூண்களிலே கட்டி வைத்து சித்திரவதை செய்த சம்பவங்களை நான் பார்த்திருக்கின்றேன். நான் எதனை இங்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு ஒரு சர்வதேச சக்தி ஒன்றினுடைய பெயர் இங்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் தலைவர்களும் அதனை மிக கவனமாக அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னர் உரையாற்றிய சட்டத்தரணி பஹீஜ் அவர்கள் தலைவருடைய படுகொலையிலே இன்னும் ஒரு இந்த நாட்டினுடைய சமாதான பேச்சுவார்த்தையிலே பங்காளிகள் என்று தங்களை பெருமை காட்டிக் கொண்ட இன்னும் ஒரு நாட்டினுடைய பெயரை குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த புள்ளிகளை நீங்கள் தொட்டு வாருங்கள். இவர்கள்தான் எங்களுக்குள்ளே தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்காக மிக நீண்ட நாட்களாக மிக கவனமாக திட்டமிட்டு பல்வேறு திட்டங்களை தீட்டி மிக கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே இருக்கிற இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய மூளை செலவை செய்து அவர்களை இந்த நாட்டின் ஒரு போராட்ட குணம் கொண்டவர்களாக மாற்றுவதிலே அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். இது நமக்குள்ளே நடந்து வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இதே நேரம் தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது எந்த நியாயம் இல்லாத வெறுப்புகளின் அடிப்படையில் அநியாயமாக படுகொலைகளை செய்திருக்கின்றன. அந்த படுகொலைகளை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்பதற்கு கூட திராணியற்றவர்களாக நமது தலைமைத்துவங்கள் இருந்திருக்கின்றன. எனவேதான் அதனால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்களின் சாட்சியமாக இந்த நூல் மாறி இருக்கிறது. இறுதியாக 2009 யுத்தம் மௌனிக்க செய்யப்படுகிறது. அதற்கு பின்னர் இந்த நாட்டிலே ஒரு சமாதானமான சூழலும் உருவாகும் என்று நான் நம்பினோம். 2010 ஆண்டே சிங்கள தீவிரவாத சக்திகள் மிக கடுமையாக சிங்கள பிரதேசங்களிலே முஸ்லிம் இனவாதத்தை கக்க தொடங்கின. அங்கும் காலியிலே பொதுபல சேனாவுடைய காரியாலயத்தை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி திறந்து வைத்த போது அடுத்த அலாம் எங்களுக்கு அடித்தது. மீண்டும் ஒரு புதிய பாதையிலே இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முரண்பாட்டை உருவாக்குவதற்கான சர்வதேச சக்திகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று அதை திகனையிலே நாங்கள் கண்டோம், அலுத்கமையிலே கண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட வேண்டிய சாட்சியங்களாக மாறியிருக்கின்றன. இறுதியாக முஸ்லிம் ஆயுத ஒழுங்கமைக்கப்பட்ட முஸ்லிம் ஆயுத குழுக்களை இலங்கையிலே உருவாக்க முடியாத அவர்கள் தோத்து போன போதுதான் கடும்போக்கு மத தீவிரவாதம் கொண்ட சில இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மூளை செலவை செய்து அவர்களுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடாத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது
ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இந்த நாட்டில் நடந்து முடிந்த போது நாம் பட்ட அவலங்களை இங்கு நான் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நாம் அத்தனை பேரும் அந்த அவலங்களை அனுபவித்திருக்கிறோம். பள்ளி வாயலுக்குள் தொழுவதற்கு கூட பயந்து பயந்து தொழுகின்ற நிலைமையை இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலை இந்த சர்வதேச நிகழ்ச்சி நிரல் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எனவேதான் நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அன்புக்குள் நிகழ்வுகளை வரும் நிகழ்வுகளாகவே பார்த்து கொண்டிருக்க போகின்றோமா, அல்லது நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல்களில் இருந்து பாடம் படித்துக் கொண்டு எப்படி நாம் இந்த சர்வதேச நிகழ்ச்சி நிரல்களிலும் இந்த சக்திகளுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் விடுதலை பெற்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கு முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் என்ன வியூகத்தை வகுத்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றும் செம்மணியிலே எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதியோடு குருக்கல் மட படுகொலை இடம்பெற்று 25 வருடங்கள் நிறைவாகின்றன. ஆனால் அதனை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த திராணியும் கிடையாது. புனித ஹஜ்ஜை செய்து முடித்து வந்த ஹாஜிகள் கடத்தப்பட்டு குருக்கல் மடத்திலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளை தோண்டுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. அவைகளை பற்றிய சாட்சியங்கள் இங்கு விலாவாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியான நிலைமையில் வெறும் நிகழ்வுகளை பேசுவதில் இருந்து முஸ்லிம் சமூகம் நிகழ்வுகளை பாடம் படித்துக் கொண்டு முன்னோக்கி செல்வதற்கான என்ன வேலை திட்டங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து பலர் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள். கோத்தபாய அரசாங்கம் கோத்தபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது மிகவுமே ஒரு மன உளைச்சலுக்கு முஸ்லிம் சமூகம் மாறியது. இந்த நாட்டில் வாழ முடியுமா என்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம். ஆனால் இந்த நாட்டின் மீது இந்த நாட்டு மக்கள் பற்றுக்கொண்டு ஒரு எழுச்சியை செய்தார்கள் என்று சொல்வதற்கு நான் எப்பொழுதும் உடன்பாடில்லை. இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தங்களுடைய வயிற்றை பாதித்த போது தங்களுடைய வயிற்றை பாதுகாப்பதற்காக வீதிக்கு வந்தார்கள். அதனை சிலர் பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது என்பது இதன் அர்த்தம் அல்ல. இப்பொழுது எல்லாமே நிலைமைகள் சரிவந்து விட்டது என்பது இதன் அர்த்தம் அல்ல. சற்று இடைக்கால ஒரு ஓய்வு வந்திருக்கிறது. ஆனால் இங்கிருந்தாவது சுதாகரிச்சு கொண்டு இந்த சாட்சியமாகி போன உயிர்களின் மேலிருந்தாவது நம்மை நாம் ஒரு மீள் வாசிப்பு செய்து நம்முடைய பலவீனங்களை அடையாளம் கண்டு ஒரு புதிய பாதையை வகுப்பதற்கு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நம்மிடம் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க முடியும், வித்தியாசமான பார்வைகள் இருக்க முடியும், வித்தியாசமான அரசியல் கொள்கை கோட்பாடுகள் இருக்க முடியும். ஆனால் இந்த மேடையில் இருப்பது போன்று இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவங்களும் ஆன்மீக தலைமைத்துவங்களும் ஏனைய புலமைத்துவ சக்திகளும் ஒன்றிணைகின்ற ஒரு வேலை திட்டத்தை நோக்கி சிவில் சமூகங்களும் முஸ்லிம் சமூகத்தின் பொதுமக்களும் அழுத்தம் கொடுக்காது விட்டால் எனக்கு பின்னர் ஃபாதர் ரொஹான் பேச போகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலை விட மிக மோசமான நிலைமைகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமைகள் நமக்கு வரும் என்ற சமிஞ்சைகள் நமக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சமிஞ்சைகள் இன்னும் இல்லாமல் போகவில்லை. இது ஒரு தற்காலிகமான ஓய்வு. ஏனென்றால் நான் ஃபாதர் ரொஹான் இங்கு இருக்கிறார், நானும் ஃபாதர் ரொஹானும் நீண்ட காலமாக பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய சமய தலைவர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன். ஒரு இரவு ஒரு பௌத்த சமய தலைவர் எனக்கு தொலைபேசி அழைத்து, உங்களை நான் சந்திக்க வேண்டும், அவசரமாக சந்திக்க வேண்டும், கொழும்புக்கு வர முடியுமா என்று. நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஒரு 2 தினங்களில் அவரை கொழும்பிலே சந்தித்தேன். என்னை சந்திக்க வந்த போது அவர் ஒரு குறிப்பு புத்த நோட் புக்கினை கொண்டு வந்திருந்தார். அந்த நோட் புக்கை பார்த்து பார்த்து அரபு வசனங்களை சொல்லி சொல்லி
இது என்றால் என்ன, இதென்றால் என்ன, இப்படி என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டார். நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு பௌத்த மத துறவி அரபு வசனங்களை இவ்வளவு துல்லியமாக எப்படி கற்றுக்கொண்டார்? நான் அவரிடம் கேட்டபோது சொன்னார், நீங்கள் அதனை இப்பொழுது என்னிடம் கேட்கக்கூடாது. இவை அத்தனைக்கும் விளக்கம் சொல்லி முடிந்த பின்னர் நான் உங்களுக்கு அதனை பற்றி சொல்லுவேன் என்றார். மிக பொறுமையாக எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லிக் கொண்டு இறுதியாக ஒரு விடயத்தை கேட்டார். அதுதான் அல் வலா வல் பரா என்றால் என்ன என்று. நானே அன்றுதான் அதனை அரபு மொழியில் கேட்கிறேன். நான் ஒரு அரபு மொழியிலே 7 வருட கற்கையை கற்றவன். எனக்கு அந்த சொல் பற்றிய அந்த விடயம் பற்றிய விடயத்திலே தெளிவிருக்கவில்லை. அவரிடம் சொன்னேன், உண்மையாக இது பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் தாருங்கள், நான் என்னை விட இதிலே ஆழமான அறிவுள்ளவர்களிடம் கேட்டுவிட்டு நான் இதனை சொல்கிறேன். இதனை நான் ஒரு இஸ்லாமிய துறையின் சார்ந்த அறிஞரிடம் போய் கேட்டேன். அவர் விளங்கப்படுத்துகின்ற போது என்னுடைய உடல் நடுங்கியது. இந்த துறவிக்கு இந்த விடயத்தை சொல்லிக் கொடுத்தது யார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சொன்னேன், இதனை நீங்களே அவருக்கு விளங்கப்படுத்தினால் என்ன? இருவரையும் சந்திக்க வைத்தேன். உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். மிக கவனமாக திட்டமிட்டு மிக முக்கியமான பல விடயங்களுக்கு பிழையான இன்டர்பிரேஷன் கொடுக்கப்பட்டு அரபு மதரசாக்களில், அரபு கலா நிலையங்களில், இஸ்லாமிய கல்வி நிலையங்களில், பள்ளி வாயல்களில் இதனைத்தான் போதிக்கிறார்கள். இது என்ன? அல் வலா வல் பரா என்றால் முஸ்லிம்கள் மீது இரக்கம் காட்டுவதும் காபிர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதும் என்ற ஒரு கோட்பாடு. இது ஒரு பெரிய கோட்பாடு, இது ஒரு பெரிய சிந்தனை. இது அல் காய்தாவினுடைய தலைவர்கள் பேசிய முக்கியமான விடயங்கள், அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பாட நெறி. அது இங்கு அந்த தலைவர் பௌத்த சமய தலைவர்களுக்கும் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்களை வெறுப்போடு பார்க்கிறார்கள், பயத்தோடு பார்க்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான் இந்த விடயங்களை எல்லாம் இவர்களுக்குள்ளே கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு கற்பிதத்தோடு அவர்கள் இப்போது இருக்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுப்பது யார்? சந்தேகங்களை தீர்ப்பது யார்? இதற்கான சூழலை உருவாக்குகின்ற பொறுப்பு யார் மீது இருக்கிறது? அதனை செய்யாவிட்டால் இன்னும் இவரை போன்ற ஒரு தம்பி இன்னும் ஒரு 30 வருடத்திற்கு பின்னர் வந்து சாட்சியமாகி போன உயிர்களின் 2வது பாகத்தை நமது கைகளில் தந்து உங்களை போன்று இங்கு நானும் நீங்களும் பேச கேட்டுவிட்டு எழும்பி செல்கின்ற ஒரு அவலத்திற்கு நாம் இடம் வைக்க போகிறோமா? இல்லை, இந்த சாட்சியங்களில் இருந்து நாங்கள் பாடம் படித்துக் கொண்டு எதிர்கால சந்ததிக்கு அமைதியும் சிம்மதியும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற, உங்களுடைய மதம் உங்களுக்குரியது, எங்களுடைய மதம் எங்களுக்குரியது, ஆனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மதிப்பளித்து இரக்கம் காட்டி வாழ்வோம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறோமா என்பதுதான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கின்ற போது எனக்குள்ள இருக்கின்ற கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது விடயம். 2வது விடயம், இறுதியாக இவ்வாறான விடயங்களை செய்த சுமார் 6 வருடங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு சகோதரர் சர்ஜூன் தன்னுடைய காலத்தை, நேரத்தை செலவழித்திருக்கின்றார். ஒரு சாதாரண விடயம் அல்ல. இந்த புத்தகத்திலே சுமார் 30 பேரை அவர் நேர்காணல் கண்டிருக்கின்றார். சம்பந்தன் ஐயா தொடக்கம் எரிக் சொல்கையும் வரை அவர் இந்த புத்தகத்திலே நேர்காணல் செய்திருக்கின்றார். பல அரசியல் தலைவர்களை அவர் நேர்காணல் செய்திருக்கின்றார். இந்த நாட்டிலே பெயர் குறித்தும் பெயர் குறிக்கப்படாமலும் அடையாளப்படுத்தாமலும் நிகழ்ந்த அத்தனை படுகொலைகளையும் இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட பலருடைய சாட்சியங்கள், அவர்களுடைய வரலாறுகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு சகோதரனுடைய இரத்தமும் சதையும் பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இரத்த வாடை வீசுகின்ற ஒரு வரலாற்றின் சாட்சியம், அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் இது இன்னமும் சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது. தமிழ் மக்கள் இன்று தங்களுடைய அத்தனை படுகொலைகளையும் ஒவ்வொரு வெப்சைட்டு கூடாக தனித்தனியாக செம்மணி என்று அடித்தால் நீங்கள்
செம்மணி படுகொலையில் இன்றைய நாளில் எத்தனை மணிக்கு எத்தனை எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டன, அது யாருடையது, ஆனா பெண்ணா, எப்படிப்பட்டது என்ற தகவல்களை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கேவலம் எங்களுடைய ஒரு பேப்பர் துண்டிலாவது முஸ்லிம் சமூகத்தின் இழப்புகளை, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களை சேர்த்து கோர்வை செய்கின்ற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை மிகவும் சீரழிந்த நிலைமையில் இருக்கிறது. ஆவணவாக்கம் என்பதில் நாங்கள் எங்கேயோ போய் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கான நீதி பெற வேண்டும். சர்வதேச சமூகத்தினுடைய இன்று தமிழ் மக்கள் இலங்கையை பொறுப்பு கூறல் மிக்க ஒரு அரசாக மாற்றுவதற்கு இன்று வரை ஜெனீவாவில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமது அரசியல் தலைவர்கள் ஜெனீவாவை வைத்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை சர்வதேச மனித உரிமைகள் சபையிலே எந்த விதமான உருப்படியான ஒரு ஆவணங்களையும் கொண்டு போய் சேர்த்து உருப்படியான பணிகளை அவர்கள் செய்யவில்லை என்பது மனவேதனையான விடயங்கள். எனவேதான் இப்படி தொகுத்து தருகின்ற ஆவணங்களையாவது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பு வாய்ந்தவர்கள் சர்வதேசமயப்படுத்துவதோடு சர்வதேச நீதி பொறுமுறைக்குள் மனித உரிமை கட்டமைப்புக்குள் கொண்டு செல்வதற்கான பணியை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதனை தடுப்பதற்கும் இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் முயற்சி செய்கின்றன. நவநீதம் பிள்ளை அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்த போது அவரை திருகோணமலையிலே நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து விட்டு வீட்டிற்கு வருவதற்கு முன்னர் வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது. புலனாய்வு பிரிவினர் வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள், எத்தனை மணிக்கு வருவீர்கள் என்று கேட்கிறார்கள் என்று. இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்து இந்த பணிகளை நாங்கள் செய்யாது ஒதுங்கினோமானால் நாம் இப்பொழுது மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அருகம்பையிலே என்ன நடக்கிறது? அருகம்பையிலே கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் 3 பேர் இன்று யாருக்கும் தெரியாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாவனல்லையை சேர்ந்த ஒரு சகோதரன் இன்று பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றான். இவைகள் எல்லாம் எங்கு நோக்கி செல்கின்றன? நாளை எங்களுடைய பச்சிலம் பாலகர்கள், குழந்தைகள் ஒரு நாட்டின் பேரை சொல்வதற்கு சொன்னார்கள் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இவைகளிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை பற்றி பேசுவதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதற்கான வழியை தோழர் சர்ஜூன் அவர்கள் திறந்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் பயணிக்க வேண்டும். அந்த பயணப்பாதை என்பது மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிபூர்வமாகவும் மிகவும் ஒற்றுமைப்பட்ட எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு சமூகமாகவும் வேற்றுமைகளை மறந்து முரண்பாடுகளை களைந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சமூகமாக ஒன்றிணைகின்ற போதுதான் ஏனைய சமூகங்களோடும் இவைகளை கலந்துரையாடி இந்த பணியிலே நாம் வெற்றி பெற முடியும். இல்லாவிட்டால் இவைகள் வெறும் நிகழ்வுகளாக மாறி போகுமே ஒழிய விளைவுகளை தருவதாக அது மாறாது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி எனக்கும் சந்தர்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி